எல்லையில் தொடர்ந்து பாதுகாப்பை அதிகரிக்க இந்திய ராணுவம் முடிவு. லடாக்கிற்கு மேலும் படைகளை அனுப்ப நடவடிக்கை. லடாக் எல்லையில் மோதலை முடிவுக்கு கொண்டுவர தொடர் பேச்சுவார்த்தை. மேலும் இருமுறை பேச்சுவார்த்தை நடத்த இந்தியா சீனா தரப்பில் முடிவு. புதிய கல்விக் கொள்கை மூலம் சர்வதேச கல்வி மையமாக இந்தியா மாறும். பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. சிறப்பாக செயல்படும் உயர்கல்வி நிறுவனங்கள் வெளிநாடுகளில் கிளைகள் துவங்க ஊக்கமளிக்கப்படும். கவுஹாத்தி ஐஐடி பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. தமிழகத்தில் 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் மழை நீடிக்கும். மதுரை, சிவகங்கை, விருதுநகர் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என அறிவிப்பு. மத்திய மேற்கு வங்கக்கடல், குமரி கடல், தென்மேற்கு அரபிக்கடல் பரப்பில் சூறாவளி காற்று வீசுகிறது. மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை மையம் எச்சரிக்கை. முல்லை பெரியாறு அணை தொடர்பான வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவு. மத்திய அரசும் பதிலளிக்க வேண்டுமென உச்சநீதிமன்றம் கட்டளை. தனியார் மயமாவதால் ரயில்வே ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட மாட்டார்கள். மக்களவையில் ரயில்வே துறை அமைச்சர் பியூஷ் கோயல் திட்டவட்டம். தொடரும் மழை, சூறை காற்றால் நீலகிரி மாவட்டத்தில் கடும் குளிர். வாட்டும் குளிரால் ஊட்டி, குன்னூரில் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. நெல்லை மாவட்டத்தில் மழையால் அணைகளின் நீர்மட்டம் உயர்வு. சேர்வலாறு அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 6 அடி உயர்ந்தது. ஹிந்தி தெரியாததால் வங்கிக் கடன் தர மறுத்த அதிகாரி இடமாற்றம். அரியலூர் அருகே மருத்துவரை அலைக்கழித்த விவகாரத்தில் நடவடிக்கை. ஜம்மு காஷ்மீரில் மீண்டும் ஆயுதங்களை வீசிய பாகிஸ்தான் ராணுவம். ட்ரோன்கள் மூலம் ஆயுதம் வீசியதை அடுத்து பாதுகாப்பு அதிகரிப்பு. அமெரிக்காவுடன் கைதிகளை பரிமாறிக்கொள்ள தயார் என ஈரான் அறிவிப்பு. சிறையில் உள்ள கைதிகளை அமெரிக்கா விடுவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். ஆம் ஆண்டிற்குள் கடல் மட்டம் 38 சென்டிமீட்டர் அளவுக்கு உயரும். துருவ பனி உருகுவதால் அபாயம் என்றும் அமெரிக்க விஞ்ஞானிகள் தகவல். வீட்டுக் கடன் தவணை காலம் மேலும் 2 ஆண்டுகள் நீட்டிப்பு. கொரோனா பாதிப்பை அடுத்து SBI வங்கி நடவடிக்கை. இன்னும் 2 ஆண்டுகளில் நிலவுக்கு மீண்டும் மனிதர்கள் அனுப்ப அமெரிக்கா முடிவு. $28 பில்லியன் செலவில் ஏற்பாடுகள் தீவிரம். மும்பை கட்டிட இடிபாடுகளில் சிக்கியவர் 28 மணி நேரத்திற்கு பின்னர் உயிருடன் மீட்பு. கட்டிடம் இடிந்த விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 20ஆக உயர்வு. வீட்டில் இருந்து இறுதி செமஸ்டர் தேர்வெழுதும் மாணவர்கள் விடைத்தாள்களை கொரியர் மூலமாகவும் அனுப்பலாம். சென்னை பல்கலைக்கழகம் அறிவிப்பு. லடாக் எல்லையில் ராணுவ கட்டமைப்பை 2 மடங்காக்கியது சீனா. விமான, ஹெலிகாப்டர் இறங்கு தளங்களையும் புதிதாக அமைத்துள்ளது சீனா.
கல்லூரி பல்கலைக்கழகங்களில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு நவம்பர் 1 முதல் வகுப்புகள் தொடங்கும். மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் அறிவிப்பு. அத்தியாவசிய பொருட்கள் திருத்தச் சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. இனி தானியங்கள், சமையல் எண்ணெய், வெங்காயம், உருளைக்கிழங்கு அத்தியாவசிய பொருட்கள் இல்லை. சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள எம்பிக்கள் வருத்தம் தெரிவித்தால் நாடாளுமன்றத்தில் மீண்டும் அனுமதிப்பது பற்றி முடிவு. மாநிலங்களவையில் மத்திய அமைச்சர் பிரஹலாத் ஜோஷி விளக்கம். போதைப் பொருள் பயன்படுத்திய நடிகைகள் பட்டியலில் தீபிகா படுகோனே பெயர். வாட்ஸ்அப் ஆதாரத்தின் அடிப்படையில் விசாரணை நடத்த அதிகாரிகள் திட்டம். போதைப் பொருள் வழக்கில் கைதான நடிகை ரியா சக்கரவர்த்தி சிறைக்காவல் நீட்டிப்பு. ஜாமீன் மனுக்கள் மீது மும்பை உயர்நீதிமன்றம் நாளை விசாரணை. நாகர்கோவில் காசி வழக்கில் இதுவரை இடைக்கால குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாதது ஏன்? விசாரணை அதிகாரியான சிபிசிஐடி டிஎஸ்பி நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசுக்கு அனுமதி அளிக்கக்கூடாது. மு.க. ஸ்டாலின் எழுதிய கடிதத்தை பிரதமர் மோடியிடம் வழங்கினர் திமுக எம்பிக்கள். வட மாநிலங்களில் பள்ளிகள் திறக்கப்பட்டாலும் தமிழகத்தில் அதற்கான சூழல் இல்லை. பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் திட்டவட்டம். திருப்பூர் அரசு மருத்துவமனையில் மின்தடை காரணமாக ஆக்ஸிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டு 2 உயிரிழந்ததாக புகார். மாவட்ட ஆட்சியர் விஜயகார்த்திகேயன் திட்டவட்ட மறுப்பு. கர்நாடக அணைகளிலிருந்து காவிரியில் நீர் திறப்பு அதிகரிப்பு. ஒகேனக்கல் அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. தமிழகத்தில் மேலும் 5337 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்ற 5406 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். தமிழகத்தில் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று குணமடைந்தோர் எண்ணிக்கை 4,97,000 கடந்தது. மாநிலம் முழுவதும் மொத்தம் மேலும் 46,350 பேருக்கு சிகிச்சை. விவசாயிகளுக்கு எதிராக எந்த திட்டங்கள் வந்தாலும் எதிர்ப்போம் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். வேளாண் மசோதாக்களில் விவசாயிகளுக்கு நன்மை பயக்கும் அம்சங்கள் இருப்பதாலேயே ஆதரிப்பதாகவும் விளக்கம். மற்ற மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் தமிழகத்தில் கொரோனா பரவல் குறைந்துள்ளது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தகவல். வேளாண் மசோதா பற்றி எதிர்க்கட்சிகள் வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதூறு பரப்புகின்றனர். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை தொடர்ந்து குறைகிறது. சவரனுக்கு ஒரே நாளில் 520 ரூபாய் சரிந்தது. எம்பிக்கள் 8 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்து எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்ற புறக்கணிப்பு. இரு அவைகளையும் புறக்கணித்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் வெளிநடப்பு. இந்திய பங்குச் சந்தைகளில் 4வது நாளாக சரிவுடன் நிறைவடைந்தது வர்த்தகம். சென்செக்ஸ் 300 புள்ளிகள், நிப்டி 97 புள்ளிகள் சரிந்தது. அபயாஸ் ஏவுகணையை வெற்றிகரமாக பரிசோதித்தது இந்திய பாதுகாப்புத்துறை. ஒடிஷாவில் நடைபெற்ற சோதனையில் வெற்றிகரமாக இலக்கை தாக்கியது அபயாஸ்.
திருப்பதி பிரம்மோற்சவத்தில் சர்வ பூபால வாகனத்தில் காட்சி தந்தார் மலையப்ப சுவாமி. திருமலையில் நாளை நடைபெறுகிறது கருட சேவை. கொரோனா வைரஸ் பாதிப்புக்கு சீனா பொறுப்பேற்க ஐநா வலியுறுத்த வேண்டும். உலகம் முழுக்க கொரோனா வைரஸ் பரவ சீனாவே காரணம் என்றும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் கண்டனம்.